ஸ்பைசியான மட்டன் சுக்கா வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, கல்பாசி, வரமிளகா, முழு கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு சேர்த்து நல்லா வறுத்து மிக்சி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 200 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 100 கிராம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஆல்ரெடி மட்டன் வேக வச்சிருந்தேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டு லிட் போட்டு விட்டுறணும். 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். லாஸ்டா பொடி பண்ணி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லாஸ்டா கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணிடலாம். சாதம், தக்காளி ரசம், ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. ஹோட்டல்ஸ்ல கூட இப்படி இருக்குமான்னு தெரியல, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.